வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இது ஒரு ட்ரெயின் ப்ராப்ளம். இதில் ஸ்பீடு வந்துருக்குது. ட்ரெயின் இவ்வளோ மீட்டர் லாங்குன்னு சொன்னாங்கன்னா இது லென்த் கொடுத்துருக்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எத்தனை நேரம் ஆகும், அப்போ டைம் வேணும். நம்ம இதில் மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதுன்னா நம்ம அடுத்தது போட்டுடலாம். சரி, இப்படியா இருந்தால் இந்த டைம் இங்கே கொண்டு வாங்க, நமக்கு டைம் தானே வேணும். டைம் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த எஸ் இங்கே கீழே வந்துருமா? ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 113 இருக்குது மீட்டரில் இருக்குது இது. ஓகேவா? அடுத்த ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 65 கிலோமீட்டரில் இருக்கா. நான் அதை மீட்டராக மாற்றுறேன். அப்போ இன்டூ 1000 போட்டால் மீட்டர் வந்துருமா? பர் ஹார்னு வரும். ஒரு பை கீழே ஒரு பை வர்றதை இங்கே இன்டூ ஹார்ஸ்ன்னு போட்டுடலாமா? அப்போ மீட்டர் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ஜீரோவும் இதில் ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 13 இதுக்கு பண்ணுங்கள் 1 டைம், இது 5 டைம்ஸ்ன்னு வந்துருச்சா? இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா 1ன்னு வந்திருக்கு, பை 5 இருக்குது, பை 5 இன்டூ 100ன்னு இருக்குது. இது ஹவர்ஸில் வந்திருக்கு. நமக்கு எதில் வேணும்? செகண்ட்ஸில் வேணும் இல்லையா? நமக்கு செகண்ட்ஸில் வேணும். 1 hour அப்படின்னா எத்தனை செகண்ட்? மினிட்ஸு 60 மினிட்ஸ். 1 hourனா என்னாகும்? இன்டூ 16 போட்டால் 60 மினிட்ஸில் வந்துடுச்சு. செகண்ட்ஸில் இருக்கிறதுனால இன்னொரு 60 போட்டுடலாமா? இதை இப்போ பண்ணலாம். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை பண்ணும்போது நமக்கு என்ன வருது? இங்கே ஒன்றும் இல்லை, 6 6 என்ன வருது? கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் 36 டிவைடட் பை 5 பண்ணுன்னா 7 5 35, ரிமைனிங் 1 பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ சேர்த்து 10 எத்தனை டைம்? 2 டைம். அப்போ ஆன்சர் என்ன வருது? 7.2 செகண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.